நேற்று வந்து லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஜாக்லின் வந்து ஒரு மாரல் டீச்சர். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு முத்துக்குமரன் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுக்குறாரு. அதாவது அவங்க மாரல் டீச்சர்லையா நிறைய மாரல்ஸ் கிளாஸில் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குரங்கு என்ன பண்ணிச்சான், அது வந்து டெய்லி ஒரு மாங்கொட்டையை வந்து விதைச்சி வச்சுருக்குதான். விதைச்சி வச்சுட்டு ஒரு மாதம் வெயிட் பண்ணிச்சான். வெயிட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி பத்திரமா பார்த்துட்டு 1 மந்த் வெயிட் பண்ணி பார்த்தா செடி முளைக்கவே இல்லையாம். ஸோ அது ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லிச்சான், அம்மா அது நான் இது பண்ணேன் முளைக்கலன்னு. அது 1 மாதம் இல்லைடா, 1 வருஷம் ஆனாலும் முளைக்காதுன்னு சொன்னாங்களாம். ஏன் முளைக்காதுமா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லைப்பா அது வந்து நீ என்ன பண்ணனோடனே, நான் வந்து ஒழுங்காக தண்ணி ஊற்றினேன், டெய்லி வெயிலெலாம் படாமல் பார்த்துக்கிட்டேன், பத்திரமா பார்த்துக்கிட்டேன், அப்புறமும் ஏன் முளைக்காதுன்னு சொல்கிறீங்கம்மான்னு கேட்ட உடனே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நீ டெய்லி அதை தோண்டி தோண்டி எடுத்து பார்த்தேல்ல, ஸோ அப்படி வச்சா அது என்றைக்குமே முளைக்காது. எப்பயுமே ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம எவ்வளோ கரெக்டாக பண்ணாலும் அதில் கொஞ்சம் பொறுமை வேணும், பொறுமை இருந்தால் தான் நம்ம அதில் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னு சொன்னோடனே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஹாப்பியாக அந்த ஸ்டோரி கேட்குறாங்க. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, ஸோ நான் எப்படி சொல்ல போகிறேன், கற்றது உலகளவாக இருந்தாலும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கற்றது உலகளவாக இருந்தாலும். உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, கற்றது உலகளவில்லை, கற்றது கைமண் அளவு தான். நம்ம நினச்சிக்கிறது தான் உலகளவு. நம்ம உலகளவு கற்றுருக்கோம் நம்ம நினச்சாலும் நம்ம கற்றுக்கிட்டது கைமண் அளவு தாங்கிறது தான் அங்கே பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஜாக்லின் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக கையெல்லாம் கொடுத்துட்டு, இதில் நான் கொஞ்சம் நெய் மசாலா எண்ணெய் எல்லாம் தூவி அப்படியே சுட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அந்த நம்ம தான் அவங்களுக்குள்ள எல்லாம் ரொம்ப ஃபைட்டு நினைக்கிறோம் போல இருக்கு. அவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அவங்க வந்து ரோல்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.